தலைவரே, அந்த அருள் ஜாமீன்ல வெளியே வந்துட்டான். செத்து போன என் தம்பியோட காரியம் கூட முடியல, அதுக்குள்ள எப்படி வர முடியும்? அது தம்பி அடிபட்டதுனால சாகலன்னு கோர்ட் ஆர்டர்ல சொல்லியிருக்கு. என்னைய சொல்ற? டாக்டர் சர்டிபிகேட்ல டாக்டர் சர்டிபிகேட்ல என்ன எழுதிருக்கு? தம்பிக்கு அளவுக்கு அதிகமா குடிப்பழக்கம் இருந்ததால லிவர் ஃபெயிலியர் ஆகி செத்துட்டதா எழுதியிருக்கு. ஐயோ, என் தம்பிக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாதுடா. அதனாலதான் எவ்வளவோ சொத்துக்களை வளைச்சு போட்டவன் ஒரு வைன் ஷாப் கூட எடுக்கல. ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. டேய், யாரா அந்த ரிப்போர்ட் எழுதுற டாக்டர்? தூக்குற அவனை. ஏய், எங்கடா உங்க சீஃப் டாக்டர்? நீங்க மட்டும் இல்லனா கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு நான் செத்து சுண்ணமா இருப்பேன். என் லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கும். நல்லவனுக்கு 4 பேர் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர்ல நானும் ஒருத்தன். அவ்வளவுதான். வாங்க தம்பி. வணக்கம்மா. ஹலோ டாக்டர், உங்களை தேடி ஆளுங்கட்சி ஆளுங்க இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க டாக்டர். சரி. டாக்டர், இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி சேதுபதியோட ஆளுங்க உங்க வீட்டை அடிச்சு நாசம் பண்ணி உங்களையும் கொல்ல முயற்சி பண்ணா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹலோ. டேய், கல்லுக்கட்டை எல்லாம் கொண்டு வாங்க. ஓகே. டேய் வாங்கடா. ஓகே சார். அடிச்சு நொறுக்குடா. அருள், அருள், என்ன இதெல்லாம்? சாரி டாக்டர். ஏய், என்னடா இது? எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. யோ கமிஷனர், என்னையா நினைச்சிட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர்? என்னோட ஆளுங்கன்னு தெரிஞ்சும் அரெஸ்ட் பண்ணிருக்கா? உடனே விட சொல்லு. சார், எஃப்ஐஆர் போட்டாச்சு. பப்ளிக் வேற பாத்துருக்கு. அவர் சாதாரண ஆள் இல்ல. சப் கலெக்டர் ஈக்குவல் கேடர். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீன் சார். இந்த கவர்மெண்டே என்னோட தான், தெரியுமில்ல? சார், நாளைக்கு காலைல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நானே ஜாமீன்ல எடுத்துறேன். தயவு செய்து அந்த டாக்டர் விஷயத்துல இனிமே தலையிடாதீங்க. பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏய், எத்தனை பேரை வேணாலும் அனுப்பு. நாளை காலையில அந்த அருள் செத்துட்டாங்கிற செய்தி தான் எனக்கு கிடைக்கணும். அக்கா, அவங்க குலதெய்வம் கோயில்ல விசேஷம், நாம கண்டிப்பா போணுமா? நீ சொன்னதுக்கு தான் அவர் ஒத்துக்கலையே. இப்பதான் ஜெயிலுக்கு வர போயிட்டு வந்திருக்காரு. நீ தான் அவரை நினைச்சிட்டே இருக்க. பேசாம விட்டுருக்கா. விட்டுடுறேன் என் உயிரை. அக்கா, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க. என்னால கோயிலுக்கு வர முடியாது. உழைக்கிற இடத்துல பேர் கட்டு போச்சு. பிறந்த இடத்துல சொந்தக்காரங்க மத்தியில கொலகாரனுடைய அப்பான்னு அவமானப்பட சொல்றீங்களா? அதான் கோர்ட்லயே கொலைகாரம் இல்லன்னு சொல்லி போட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு அவர் வாழ்வாள் கத்திக்கிட்டு இருக்காரு? அவன் எங்க போறானோ அங்க நான் வரமாட்டேன். என்ன பாவம் பண்ணோமா என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நடக்குது. குலதெய்வத்தை கும்பிடாம மறுபடியும் சாமி குத்தம் வரணுமா? இங்க எப்ப எது நடக்கும்னே தெரியல. முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு ஊர் போய் சேருங்க. பெரியப்பனை பெத்து வச்சிருக்கீங்க. பெரியப்பாவை நான் பெத்தறான். பெரியப்பா அவன் வரல, நீங்க கிளம்புங்க, நம்ம போலாம். யார் 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 யார்? புடி 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 புடி. என்னாச்சு? பாத்து போடா டேய். புடி 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 புடி. பாத்து, புடி புடி கையை, புடி. கையை. டேய், 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 குழந்தை. டேய், டேய். குழந்தை. என்னடா? இங்க எல்லாரும் இருக்கட்டும்.
தறியில பூட்டின நூல் கணக்கா நிக்கிறானுங்களே, நெஞ்சிடலாமா? ஏய், ஆளுக்கு கையில ஆப்போட 1000 பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு உங்க தலைவங்கிட்ட சொல்லு போ. நாங்க வந்து போடுறோம். உசுரோட போய் சேருங்கடா டேய். உன் கோட்டையில உனக்கு எதிராக கோஷம் கேக்குதுன்னு பாக்குறியா? அநியாயத்தை ஆண்டவன் ரொம்ப நாள் பொறுத்துக்க மாட்டான். நேத்து 10 பேர் அனுப்புன, 30 போலீஸ் வந்தாங்க. இன்னைக்கு 100 பேர் அனுப்புன, 1000 பேர் வந்திருக்காங்க. நாளைக்கு 1000 பேர் அனுப்பு, இதே தொகுதியில 1 லட்சம் பேரை நான் கூட்டி காட்டுறேன். பாக்குறியா? ஏய், உன்னால இந்த ஊர்ல மட்டும் தான் 1000 பேரை கூட்ட முடியும். எனக்கு ஊருக்கு 1000 பேர் இருக்காங்க. நீ சொல்ற எல்லாரும் காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க. ஆனா என் கூட வந்த அத்தனை பேரும் ஒரு நாள் கூலிய விட்டுட்டு வந்தவங்க. இங்க பாரு, உன் தம்பிக்கும் எனக்கு எந்த பகையும் இல்ல. அவன் என்ன அடிக்க வந்தான், நான் அடிச்சேன். அது முடிஞ்சு போச்சு. இதோட விட்டுரு. அரசியல், பதவி, சொத்து, சுகம், ஆஸ்தி, ஆட்சி, கட்சி எல்லாத்தையும் விட உலகத்திலே முக்கியம் எனக்கு என் தம்பி தான்டா. அவன் அடிச்சு கொன்னுட்டல்ல, உன்னை விட மாட்டேன்டா. என் தம்பி செத்தப்ப நான் பட்ட வேதனையை நீ ஒவ்வொரு நாளும் படணும். உன் குடும்பத்துல இருக்கிற கடைசி உசுறு வரைக்கும் நீ அழுது அழுது கொள்ளி வைக்கிறத நான் பார்க்கணும். ஏய், கேட்டியா? அருள் கொடுத்த ஒரு குரலுக்கு எக்கோக்களை கேட்டியா? மாப்பிள்ள இன்னொரு குரல் கொடுத்துன்னு வையி, உள்ள பூந்து அத்தனை பேரையும் வகுந்து போடுவோம். வகுந்து வந்தது சண்டைக்கு இல்ல, சமாதானத்துக்கு. அதனால 5 புலன்களையும் அடக்கி வச்சுட்டு உள்ளார போ. போயா.